அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ரஃபேல் விமானம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றது. இந்தியா ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது என்றால், இலக்கு வைத்த 9 இடங்களில் இருந்த பயங்கரவாதிகளின் கட்டடங்களையும் ஏறக்குறைய தரைமட்டமாக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு ரஃபேல் விமானம் ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கின்றது. பிரெஞ்சு நாட்டிடமிருந்து நாம் வாங்கியிருக்கக்கூடிய 36 ரஃபேல் விமானங்களில் கணிசமான விமானங்கள் நேற்றைய தினம் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கும் பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி திட்டமிட்ட இலக்குகளை அழித்துவிட்டு ரஃபேல் விமானங்கள் இந்திய நிலைகளுக்கு மீண்டும் திரும்பி இருக்கின்றன. ரஃபேல் விமானத்தை பொறுத்தவரை ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் இரண்டையும் ஒரு சேர பொருத்தி எடுத்து சென்று தாக்க முடியும். மற்ற விமானங்களை காட்டிலும், போர் விமானங்களை காட்டிலும் பிரெஞ்சு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ரஃபேல் விமானத்திலே மிக அதிக அளவிலான ஏவுகணைகளையும் பேலோடு என்று சொல்லக்கூடிய விதமான அந்த பொருள்களை தாக்குவதற்கு தேவையான ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் நிரப்பி எடுத்து செல்ல முடியும். இந்த ரஃபேல் விமானங்கள் முதல் முறையாக தாக்குதல் நடவடிக்கைக்கு நேற்றைய தினம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்ட பொழுது கூட மிராஜ் உள்ளிட்ட நவீன மற்ற போர் விமானங்களைத்தான் பெரிய அளவில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.